வணக்கம் நண்பர்களே. ஆ, நான் உங்க மதுரைக்காரன் விஜய் பிரிட்டன்ல இருந்து. ஒரு குயிக் அப்டேட். அதாவது நெறையா நெறைய நாளா வந்து இது இப்ப சேஞ்ச் ஆக போகுது. இமிகிரேஷன் சேஞ்சஸ் இப்ப சேஞ்ச் ஆக போகுது, அப்ப சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து அஃபிஷியலாவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்ப சேஞ்ச் ஆக போகுது ஆ, அப்படின்றது. ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டூடண்ட்ஸையும் அது டைரக்ட்டா வந்து அஃபெக்ட் தான் பண்ண போகுது. அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் பார்க்க போறேன். குயிக்கா முடிச்சுடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்காமடேஷன் நெறைய பேரு ஜான் இன்டேக் வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல அக்டோபர்ல, நவம்பர்ல வருவீங்க. அக்காமடேஷன் இன்னும் புக் பண்ணல அப்படின்னா, கீழ லிங்க் குடுக்குறேன் ஆம்பரோடது. உள்ள போய் பாருங்க. கரெக்ட்டா இருந்துச்சு, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சு, இல்ல சீப்பா இருந்துச்சு அ அப்படின்னா, தயவு செஞ்சு ஆம்பர்ல புக் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வேற எங்கேயாவது கூட புக் பண்ணுங்க. இதுல தான் புக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு சீப்பா இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் புக் ஹியர். ஓகே. நான் வீடியோக்குள்ள போறேன். ஸோ இந்த இமிகிரேஷன் சேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அ இமிகிரேஷன் ஸ்கில்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அ இங்க இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்பான்சரா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கில்ட் வொர்க்கர் விசா, டியர் 2 ஸ்கில்ட் வொர்க்கர் விசால ஒரு ஆள வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும் அவங்க அப்படின்னா, அவங்க ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து அது கரண்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய கம்பெனிஸ்க்குலாம் £1000 இருக்குன்னு வச்சுக்கலாமே. அத வந்து 32% வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்க. விச் மீன்ஸ் £1320 வந்து அது இன்கிரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்புட்றா நம்மள டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இது உங்கள டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணாது. ஆ, உங்கள ரெக்ரூட் பண்ண போற எம்ப்ளாயர வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா, இப்ப அவங்க டியர் 2 விசா ஸ்கில்ட் வொர்க்கர் விசால ஒருத்தவங்கள ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா, 1332% வந்து இப்ப அதிகமா அவங்க பே பண்ணி அவங்கள வந்து ஹையர் பண்ணணும். ஸோ இது வந்து நம்பர் 1 சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து மிட் டிசம்பர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் 2025 மிட் டிசம்பர்ல இருந்து. அடுத்து வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். நான் ரொம்ப நாளா வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன். இத கண்டிப்பா கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு 50% கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு 50% சீக்கிரமா அதையும் கொண்டு வர போறாங்க. என்னடா அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ட்ரி லெவல் ரெக்யர்மென்ட் இருக்கும் இல்லையா? இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு. அது வந்து B1 இருந்தது. இது நெறைய விசா ரூல்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் ஸ்கில்ட் வொர்க்கர்ல இருந்து ஆ, HPI ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் விசா இருக்கு இல்லையா? ஸோ அது அப்புறமேலா ஈவன் செட்டில்மென்ட் விசா இல்ல சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றவங்கள கூட வந்து இது அஃபெக்ட் பண்ண போகுது. என்ன இருந்தது அப்படின்னா, B1 லெவல்ல இருந்தது. பேசிக் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4லேருந்து 4.5 IELTS எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப அத B2 லெவலுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது அப்பர் இன்டர்மீடியரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் இன்டர்மீடியேட் லெவல்னு சொல்லுவாங்க. விச் இஸ் 5.5 டூ 6 IELTSல எடுக்கணும் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் இந்த நாட்ல வந்து நீங்க வேலை பார்க்க முடியும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி எங்க லாங்குவேஜ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வந்து இங்க வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இந்த ரூல். ஆ, ஸோ இது வந்து டெஃபினட்டா நெறைய பேர வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. இது வந்து மிகப்பெரிய சேஞ்ச். இன்னும் நெறையா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேஸ் பண்ண மாதிரியே நெறைய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறதா பேசிட்டு இருக்கிறாங்க. மைட் பி ஸ்டூடண்ட்ஸையும் இது அஃபெக்ட் பண்றதுக்கான ரூல் ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். நியர் ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ கொண்டு வரட்டும் பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நாளா வந்து வந்துருச்சுன்னு இந்த புலி வர்ற கதை மாரி சொல்லிட்டு இருந்தது. கிராஜுவேட் விசா. 24 மந்த்ஸ்ல இருந்து 18 மந்த்ஸா குறைக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அத ஃபைனலி எப்ப இருந்து அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜான் 2027ல இருந்து 26 கிடையாது. 2027 ஜான்ல இருந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த வருஷம் வந்திருக்கிறாங்க. ஜான் 2025 ஐ மீன் செப்டம்பர் 2025ஓ இல்ல ஜான் 26லயோ படிக்க வர்ற ஸ்டூடண்ட்ஸுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஜான் 27க்கு அப்புறமேலா கிராஜுவேட் ஆறீங்க அப்படின்னா, அது வந்து உங்கள அஃபெக்ட் பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, படிக்க வரணும் அப்படின்னு சொன்னா, அட்வைஸ் கேட்கணும். இல்ல கண்டிப்பா நான் டிசைடே பண்ணிட்டேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எங்க டீம்ட்ட பேசுங்க. பிஎம் குளோபல் கரியர்ஸ்ல பேசுங்க. நம்ம வில் ப்ராசஸ் யுவர் அப்ளிகேஷன்ஸ். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கரெக்ட்டா இருக்கு. ஓகே. நீங்க படிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க டீமோ இல்ல நானோ சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமேலா யூ கேன் கம் அண்ட் ஸ்டடி. பட் எஸ் அஃபிஷியலி இட்ஸ் கோனா சேஞ்ச். 18 மந்த்ஸா வந்து இது கம்மியாகுது. பிஹெச்டி ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஸ்டில் 3 இயர்ஸ் தான். அதில எந்த சேஞ்சுமே இல்லன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் படிக்க வர்றவங்களுக்கு மட்டும் 24 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வர்றதுனால 100K வரைக்குமே வந்து ஒரு வருஷத்துல உள்ள வர்ற இமிகிரண்ட்ஸ் வந்து கம்மியாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மாசிவ் சேஞ்ச். எஸ் இட்ஸ் ஹேப்பனிங். அடுத்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் HPI விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இருந்துட்டு இருந்தது யுகேல. ஸோ அதில என்ன பண்ணுவாங்கன்னா, குளோபலி டாப் 50 யூனிவர்சிட்டீஸ்ல படிக்கிற அ ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து 2 இயர்ஸ்
விசா வந்து கொடுப்பாங்க. ஸ்பான்சர்ஷிப்பில் எதுவும் தேவையில்லை. யூ கேன் ஸ்டே ஹியர், ஃபைண்ட் அ ஜாப் அண்ட் கெட் இன் டு அடுத்த விசாக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இங்கே இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விசா அது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 50லேருந்து 100 அதை மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு சில ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎம்ஸ் வந்து உள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன இதில் ஒரு குட்டி கேட்ச் அப்படின்னா, 8000 அப்ளிகேஷன்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ பட் ஸ்டில் 100 யூனிவர்சிட்டிஸில், டாப் 100 யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் விசா அண்ட் கம் டு திஸ் கண்ட்ரி, சர்ச் ஃபார் ஜாப்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஒன். ஓகேவா? இது வந்து ஒரு குட்டி நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ரைட். ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. இதனால் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இமிக்ரேஷன் என்ன சொல்கிறது, மக்கள் வந்து கம்மியாக வருவாங்க. 100Kக்கு மேலே நான் சொன்ன மாதிரி கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கடந்த சில வருஷங்களாக நிறைய ஆளுங்க வந்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? குவாலிட்டியான மக்கள் அதில் வரல அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த மாதிரி பண்ணையில் குவாலிட்டியான மக்கள் தான் உள்ளே வருவாங்க, கரெக்டாக எங்களுக்கு தேவைப்படுற மக்கள் தான் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ரைட். நமக்கு நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ரைட், இந்த 24 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த 24 மந்த்ஸ், 18 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. சொன்ன மாதிரி நான் படிக்க வரையில் ஒரு மாதம் கூட கிடையாது. படித்து முடிச்சோனையும் இந்தியா கிளம்பிடணும். அதுக்குள்ளே வேலை கிடைச்சா, நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா இருக்கலான்ற சமயத்தில் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வேலையெல்லாம் கிடச்சிச்சு. என்னென்னா அப்போ அப்படின்னு இப்போயும் அப்படி கிடச்சிட்டு தான் இருக்குது. 3 டேஸ்க்கு முன்னாடி தான் ஈவெண்ட் வந்து ஃபினிஷ் ஆச்சு. இந்த வருஷம் ஈவெண்ட்லேயும் மோர் தென் 27 என்ன சார்ந்து எனக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட் சர்க்கிளில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே 25 பேருக்கு மேலே வேலை கிடச்சி அவங்க வந்து அவார்டு வாங்கிட்டு போனாங்க. ஸோ வேலைன்றது வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறவங்களுக்கு. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த நாடு வேணுமா, இல்லை ஸ்டடி அப்ராடுன்ற ஒரு விஷயமே வேணுமா அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா 40 லட்ச ரூபாய் நம்ம எஜுகேஷன் லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வேலை வாங்குறதுக்காக, படிச்சுட்டு வேலை வாங்குறதுக்காக இங்கே வர்றோம். அதுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆளா அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். இது நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸ்டடி அப்ராடுன்றது வந்து ஒரு ஒரு மாய வலை மாதிரி, சரியா? இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். யூனிவர்சிட்டிஸுக்கும் நிறைய மக்களுக்கும், நம்ம ஊரில் இருக்க ஏஜென்சிஸ்க்கெலாம் வந்து அது மிகப்பெரிய பிஸ்னஸ். ஏதோ ஒரு நிறையா நல்ல ஏஜென்சிஸும் இருக்கலாம். பட் நிறைய ஏஜென்சிஸ் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. படிக்க வரணும் அப்படிங்கையில் நமக்கு கரெக்டான ஸ்கில்ஸ் இருக்கா, நம்ம சிவி ப்ரொஃபைல் வந்து பக்காவாக இருக்கா, அண்ட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கரெக்டான ரூட்டில் தான் போயிருக்கோமா, நம்மளோட பேச்சுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து நம்ம படிக்க போகிற மாஸ்டர்ஸ் எல்லாமே ஒரே லைனில் இருக்கா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ப்ரொஃபஷனல்ஸ்ட்ட ப்ளீஸ் ஸ்பீக் டு அஸ். பிஎம் குளோபல் கரியர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி பேசுங்க. அப்படி படிக்க வர்ற மாதிரி பிளான் இருக்குது, வரலாமா வேண்டாமான்ற ஐடியா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு பேசுங்க எங்கிட்ட வந்து. அண்ட் தென் வில் டெஃபினெட்லி கைட் யூ. பட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேலா அந்த டெசிஷன் எடுங்க. 40 லட்ச ரூபா நம்ம குறைஞ்சது இன்வெஸ்ட் பண்ணி வரப்போகிறோம் அப்படின்னா, நமக்கு அது சரியாக இருக்குதா அப்படின்றத 100 தடவைக்கு மேலே அனலைஸ் பண்ணிவிட்டு தென் மேக் அ டெசிஷன். ஓகேவா? பட் ஸ்டில் வேலை கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் சும்மா இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு புலம்புறதை விட, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றத அட்வைஸ். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சு, வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்டின்ல கூட மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வில் ரிப்ளை. என்னோட டீம் எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்குது. ஸோ யாராவது ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக. எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.